வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். நான் நல்லா பெரிய சைஸில் பழமாக இருக்கிற தக்காளியை எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரசம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 to 6 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 வரமிளகா, 7-8 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா வத்தல், 1 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன வெங்காயம், இதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சீரக மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா 1 to 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுடைய புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நல்லா தாராளமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. ரசம் நல்லா மேலே நுரக்கட்டி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.